முருகன் துணை. நம்ம முருகன் வந்து வீம்பு பிடிச்சாருன்னா எப்படி பிடிப்பாருன்னு உங்களுக்கு தெரியும்ல. அதுபோல் ஒரு வாட்டி எங்கள் அம்மா அவங்க எப்போவுமே கோயிலுக்கு போய் சாமி கும்பிடணுன்ட்டு ரொம்ப நினைக்க மாட்டாங்க. வீட்லேயே சாமி கும்பிட்ற ஒரு கேரக்டரு. அவங்களால கொஞ்சம் நடக்கவும் முடியாது. அப்போ இவங்க ஒரு வருஷமாக முருகனை நினச்சி கும்பிட்டுட்டே இருக்காங்க. முருகனுக்கு பார்த்தா ஒரு வாட்டி யோசனை வந்துடுச்சு போல். நீ என்ன ஒரு வருஷமாக வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு என்னை கும்பிட்டுட்டு எல்லாம் கிடச்சிரும் நீ நினைக்கிறியா அப்படின்னு நினச்சிட்டாரு போல். அப்போ என்ன பண்ணார், எங்கள் அம்மா வாயிலேருந்து எப்போவுமே வராது கோயிலுக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொன்னது கிடையாது. அப்போது ஒரு நாள் எங்கள் அம்மா இது மாதிரி திருத்தணி முருகன் கோயிலுக்கு போகணுன்ட்டு தோணுது அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு நாங்களும் அன்றைக்கி என்ன நாள் என்ன எதுவுமே பார்க்கல. சரி கேட்காதவங்க கேட்குறாங்க, சரி ஓகே கோயிலுக்கு கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயாச்சு. கோயிலுக்கு கூட்டிகிட்டு போனால் பார்த்தா ஃபுல்லாக அங்கே கடல் அலை போல் ஆட்கள் வந்துக்கிட்டே இருக்காங்க. எங்களுக்கு தெரியல, என்னடா இது நம்ம திருத்தணி கோயில் எப்போவுமே கூட்டமாக இருக்கும் போல் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். பார்த்தா தான் தெரியுது அன்றைக்கி சஷ்டி. நாங்கள் கேலண்டரையும் பார்க்கல. எங்களுக்கு மைண்ட் செட்டு அன்றைக்கி ஓகே கோயிலுக்கு போகணும், அதனால் நம்ம போகிறோன்னு சொல்லிவிட்டு நாங்கள் போயிட்டோம். ஆனால் முருகன் என்ன பண்ணுறான், அவ்வளோ கூட்டத்தில் நீ என்னைய பார்த்தா தான் ஆச்சுன்னு சொல்லிட்டான். சஷ்டி அன்றைக்கி போய் அங்கே நிற்கிறோம், என்ன பண்ணன்னு தெரியல. வீல் சேரில் கூட்டிகிட்டு போயாச்சு. அங்கே இருக்கிறவங்களே சொல்கிறாங்க, அங்கே பணியாளர்களே சொல்கிறாங்க, இந்த கூட்டத்தில் சாமியை பார்க்குறது கஷ்டம், அதுவும் அவங்களால நடக்க முடியலன்னு சொல்கிறீங்க, எப்படி போய் உள்ளே கூட்டிகிட்டு போய் காட்ட முடியும், ரொம்ப கஷ்டம், கிட்ட பார்க்க முடியாது, அந்த கூட்டம் நிற்கிற கூட்டம் முன்னாடி அவரை நம்மளால் பார்க்க முடியாது, அவரோட இடம் அந்த கற்பகிரகம் நல்லா தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அந்த பிரகாரத்துலையாவது உட்கார இடம் கிடச்சா போதும்னு சொல்லிவிட்டு அங்கே உட்காந்துருந்தாங்க எங்கள் அம்மா. சரி அப்போ ஒரு குறிப்பிட்ட நிமிஷத்துக்கு அப்புறமா பணியாளர்கள் சொல்லுவாங்கள்ல, நீங்கள் திருப்பி பார்த்தது போதும் நீங்கள் வாங்கன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அப்போ சொல்லிவிட்டு வீல் சேரை பின்னாடி இழுக்கும்போது முருகன் என்ன பண்ணான்னா, நீ இவ்வளோ தூரம் வந்துட்ட, என்னை நீ பார்க்காம போயிடுவியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிட்டார், வெளியவே வள்ளி தேவானையோட காட்சி அளிக்க வந்துட்டார் வெளில சப்பரத்தோட. அப்போ எங்கள் அம்மாவுக்கு ஒரே ஆச்சரியம், சஷ்டி அதுவுமா வந்ததே எங்களுக்கு தெரியாது, சரி சஷ்டி அதுவுமா நீ வர சொன்ன, சரி நான் வந்துட்டேன், அதே